Hello guys, welcome back to our channel. This is Walpare vlog day 2. இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா நல்லமுடி வியூக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் நிறைய இடம் இன்றைக்கி சுற்றி பார்க்கலான்ட்டு பிளான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா மோட்டோ vloggingல கண்டினியூ பண்ணுறோம். இந்த சைடு பார்த்தாலும் ஃபுல்லாக டீ பிளான்டேஷனாக இருக்குது. லெஃப்ட் சைடு பார்க்கவே முடியல, அவ்வளோ இருக்குது. ஏன்னா மேலே ஃபுல்லாக மேலே போயிட்டே இருக்காது. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் இருக்குன்னா மேப்பில் வந்து 9.3 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இன்னும் 24 மினிட்ஸில் அங்கே ரீச் ஆகிடும்னு காமிக்குது. இங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஏன்னா வியூ அப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது வியூவு. இங்கே பாருங்களா, எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக டீ பிளான்டேஷன் அண்டு காஃபி பிளான்டேஷன் தான் இருக்குது. அண்டு சன்ரைஸ் ஆகிடுச்சு, ஆனால் அந்த ஹீட்டோட இது சுத்தமாக ஒன்றுமே தெரியவே இல்லை. பேசக்கூட என்னால் ஒன்றும் முடியல, ஏன்னா அவ்வளோ ஒரு கோல்டாக இருக்குது இங்கே. இந்த இடத்துலலாம் பைக் ஓட்டுறதுலாம் கொடுத்து வச்சுருக்கோம். நிஜமாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி எவ்வளோ தூரம் ஓட்ட சொன்னாலும் ஓட்டலாம். இது மாதிரி ரோட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது கூகுள் மேப் வேறு சொதப்பிட்டே இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பைக்கு நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் இல்லை, அதுவே இழுத்துட்டு போகுது பைக்கு. நான் செகண்ட் கியரில் போட்டு அப்படியே விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்ட்டு, வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் வரும்போது நான் பார்த்தேன், அங்கே வந்து பைசன்லாம் நடமாடும் இடம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. என் லக்கு எங்கேயாச்சும் பார்த்தா நல்லாயிருக்கும், எங்கேயுமே இருக்குமா என்னன்னு தெரியல. இங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்க தந்தால் எடுக்கலாங்க, பட் ஆனால் பைக்கு உள்ளே எடுத்துகிட்டு போனால் பர்மிஷன் வாங்கணுமா. கூகுள் மேப் எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது. நான் ஃபோட்டோ எடுத்து கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல நான் சென்னையிலேருந்து வரும்போதே நிறைய தடவை சொதப்பிடுச்சு கூகுள் மேப். விண்ட்ஷீல்டு போடுறதுனால அப்படியே வந்து மூச்சில் அடிக்குது. ஹெல்மெட்டோட வெயிட்டரை தூக்கி விட்டுட்டேன், அதனால் அந்த சில்னஸ் அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. வாட்ஸ்அப் வியூ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஜஸ்ட்டு வாவ் மட்டும் தான் சொல்ல முடியும். இப்போ அது மாதிரி இருக்குது எல்லா இடமும். ஸ்லோ மோஷனில் ப்ளே பண்ணுறான் அப்படியே கேரளா எப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. செம்ம கிளைமேட்டு, இப்போ வெயிலும் அடிக்குது, குளிரும் இருக்குது. பட் இங்கே வரும்போது நாங்கள் எங்களுக்கு இ பாஸ் எதுவுமே கேட்கவே இல்லை. நாங்கள் இ பாஸ் அப்ளை பண்ணி தான் கொண்டு வந்தோம், பட் நோ யூஸ், எதுவுமே கேட்கல இ பாஸ்லாம். ஜஸ்ட்டு டிக்கெட் மட்டும் வாங்கிக்கிட்டே விட்டுட்டாங்க. டிக்கெட் காஸ்ட் ஆல்மோஸ்ட் 170 வந்துச்சு. 2 பேர் இருக்கும், ப்ளஸ் பைக் அண்டு கேமராவுக்கு 50 ருபீஸ். இவ்வளோ தான் ஆச்சு மேலே வர்றதுக்கு. ஆனால் இந்த வியூக்காக எந்த ஒரு ரூட்டில் வேணால் ஓட்டலாங்க. ஆஃப் ரோடிங் பற்றி தான் இருக்குது. ஆஃப் ரோடிங் தனியாக போகணும்னு நினச்சேன், பட் போகவே தேவையில்லை. இது ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்குது. பாருங்க வியூ வேற லெவல், வேற லெவல். ஒன்றே ஒன்று தான் தோணுது, ஜஸ்ட்டு பாடிட்டு சந்தோஷமாக ஒரு சாங்கை கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக அந்த வியூவை என்ஜாய் பண்ண தான் தோணுது, வேறு எதுவுமே தோண மாட்டுது. அட்லாஸ்ட்டு வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. போயிட்டுருக்கோம் பார்க்கறதுக்கு. இங்கே ஒரு டீ பிளான்டேஷன் நிறைய இருந்ததுனால அவங்க ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். இதான் வியூ கைஸ்.
ஒரு வியூ பாயிண்ட் தெரியுதான்னு தெரியல கேமராவில். அங்கே ஒரு வியூ பாயிண்டில் தான் நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் கிட்ட ரீச் ஆகிட்டோம். இங்கே ஃபுல்லாக வெறும் டீ பிளான்டேஷனாக இருக்குது. ஆல்ரெடி அந்த கோல்டுக்கும் அதுக்கும் இந்த சில்னஸ்க்கும் மூச்சு ரொம்ப வாங்குது. பார்த்தா எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையாக தெரியுது. அவ்வளோ ஒரு சூப்பராக இடம் இருக்குது, அவ்வளோதான் சொல்லணும். சிம்பிளி எதுவுமே சொல்ல தெரியல எங்களுக்கு. எங்கே பார்த்தாலும் வா பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறது தான் தோணுது. வேறு எதுவுமே சொல்ல தோணலை. இங்கே பாருங்க, கண்ணு கட்டின தூரம் வெறியும் பச்சையாக தான் இருக்குது. ஃபுல்லாக க்ரீனரி தான் எங்கே பார்த்தாலும். நீ எப்படி ஃபீல் பண்ணுற? ஆசம் ஆசம் சிம்பிளி ஆசமா? சிம்பிளி ஆசம். வேறு ஏதாச்சும் வெஜிடேஷன் ஃபுல்லாக நல்லா இருக்குண்ணா எங்கள் ஆக்சுவலாக. ஸோ நல்லா இருக்குது. சைட்லாம் பார்க்க சீனரி சூப்பர், சீனிக் பியூட்டி. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுண்டன்ஸ் ஃபுல்லாக. சரி, ஆல்ரெடி வெள்ளங்கிரி போயிருக்கு, அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? வெள்ளங்கிரி வந்து ரொம்ப பீக்கு, இதை விட பட் நேச்சர் இஸ் when comparing nature பியூட்டிஃபுல். வேற எதுவுமே இல்லையா? பிளான்டேஷன் இருக்கு, சைட் சீயிங் சூப்பராக இருக்கு. வேற என்ன சொல்றது, இந்த சைட்ல இருந்து எங்க பார்த்தாலும் ஃபுல்லா மவுண்டன். பின்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாவே மவுண்டன். இங்க இருந்து பார்த்தா எல்லா மவுண்டனும் தெரியும் சொன்னாங்க. மூணாறு, தென் என்னடா சொன்னாங்க? மூணார் தெரியும். மூணார் தெரியும் சொன்னாங்க. தெரியும் தான் நினைக்கிறேன், அது மூணார் தான் நினைக்கிறேன். எனக்கு ஒழுங்கா தெரியல, மேப்ல போட்டு பார்த்தா தெரியும். கேரளா பார்டர் அது மேலே பார்த்து தெரியும். ஏன்னா நடந்தே வால்பாறையில இருந்து கேரளா பார்டருக்கு போகலாம். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும், ஃபுல்லா எனர்ஜிலாம். ஆனால் ஆசம் வியூ பாயிண்ட். அட்லாஸ்ட் முடிச்சுட்டு கூழாங்கல் ரிவருக்கு வந்தோம். இப்போ தான் வந்தோம். இங்கே வந்து வியூ பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல்லாக வாட்டர், ஃபுல்லாக வெறும் கூழாங்கல்லாம் இருக்குது. இதை நீங்கள் முடிச்சுட்டு வந்து சோலையார் டேமும் அண்டு அதிரப்பள்ளி அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. இப்போ கேட்க போகிறோம். அலோவ் பண்ணால் போவோம், இல்லைனா ரிட்டன் ரூமுக்கு போய் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இல்லைனா இன்னொரு வியூ எங்கே இருக்குது அங்கே போய் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, அண்டர் வாட்டர் ஷாட் பாருங்கள். தென் சோலையார் போகும்போது மோட்டர் வாக்கிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். லாஸ்ட் கூழாங்கல் ரிவர்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போது சோலையார் டேம் போயிட்டுருக்கோம். சோலையார் டேமுக்கு இங்கேருந்து 22 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஸோ சோலையார் டேம் போயிட்டு அங்கேருந்து அதிரப்பள்ளிக்கு போகலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. சோலையார் டேமில் ஏன்னா அவ்வளோ பெரிய வியூ பண்ண ஒன்றும் கிடையாது, போயிட்டு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு தான். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அங்கேருந்து 2 hours அதிரப்பள்ளிக்கு. ஸோ அதிரப்பள்ளி போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளே எப்படியோ நைட் ஆகிடும் நினைக்கிறோம். இப்போது பிளான் அதான் சோலையார் டேம்லேருந்து இப்போ அதிரப்பள்ளிக்கு போகிறது தான். ஸோ பாஸ் ஓப்பனில் இருக்கா என்னன்னு தெரியல, பட் எங்கள் லோக்கலில் கேட்கும் போது வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டெஸ்டினேஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இப்போது நிறைய பேர் வந்து கூழாங்கல் ரிவர்லேருந்து போயிட்டுருக்காங்க. இங்கே இந்த வியூ பாயிண்ட் எல்லாமே இங்கே மோஸ்ட்லி சூப்பராக இருக்குது. நம்ம வியூ பாயிண்ட்டுன்றதை விட இங்கே போகிற வழியில் இருக்க அந்த க்ரீனரி திங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுக்காகவே நம்ம இந்த இடத்துக்குலாம் வரலாம் போல் இருக்குது. ஓகே காய்ஸ், இங்கேருந்து 22 கிலோமீட்டர் சோலையார் டேம். நாங்கள் அங்கே போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம். டேம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டேம் இப்போ வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டேம் ஓப்பன் பண்ணுறதில்ல.
இங்கே தண்ணி நிறைய இருந்ததுன்னா இங்கே ஃபுல்லாக தண்ணியாக தான் தேங்கி நிற்கும். அதுக்கப்புறம் இங்கே தான் டேம் இருக்குது. ஸோ நம்ம டேம் வரைக்கும் கூட போகலாம், ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு போகிறது சேஃபாக என்னன்னு தெரியல, அதனால நான் போகல. அதிரப்பள்ளிக்கு போகலான்ட்டு போனோம். அங்கே போனால் செக் போஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிரப்பள்ளிலாம் இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை, எதுக்கு நீங்கள் வந்தீங்க, இ பாஸ் கூட இப்போ கொடுக்குறது இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இ பாஸ் தான் நம்ம அப்ளை பண்ணோடனே கிடச்சிது, ஆனால் எதுக்கு அதிரப்பள்ளி அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தெரில. பட் அந்த ரோட்டில் வந்து ரொம்ப சேஃப்டியும் கிடையாது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கூட ஈவினிங் 6 o'clock திரும்பி வந்துடணும். அதனால் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வர முடியுமா அப்படின்னு கேட்டார். வந்துடுவேன் சார் அப்படி சொன்னேன். அப்போ கூட நாங்கள் இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை, இன்கேஸ் ஃப்யூச்சரில் அலோவ் பண்ணால் அப்போ வாங்க, இப்போதைக்கு போங்க அப்படி சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. அப்படி தான் சொல்லணும், ஏன்னா அவர் அலோவே பண்ண மாட்டேன் சொல்லிட்டாரு. தென் இப்போ எங்கே வந்தோன்னா நாங்கள் திருப்பி வந்து சோலா டேம் வந்தோம். ஏன்னா அது போகிற வழி தான், சோலா டேம் முன்னாடி நின்றுருக்கோம். இங்கே வியூ காமிச்சேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, வேறு லெவலில் இருக்குது. தண்ணி வந்து அங்கே ஏதோ ஸ்ப்ரிங் மாதிரி ஏதோ தண்ணி கொட்டிகிட்டு இருக்குது கொஞ்சமாக அந்த ஓரத்தில். பட் ஆனால் இந்த வந்து டேம் ஃபுல்லானா ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த ஃபுல்லாகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் தண்ணி அந்த ஆஃப் இது கூட தண்ணி கிடையாது. அங்கே இவ்வளோ மழை பெஞ்சு இங்கே தண்ணி இல்லை. கீழே பார்த்தா இது இங்கே வர தண்ணி தான் வந்து அதிரப்பள்ளிக்கு போகுமா. இந்த ஃபால்ஸில் இங்கே ஃபுல்லாகி இங்கேருந்து போகிற தண்ணி தான் வந்து அதிரப்பள்ளியில் போகுமா. ஸோ இந்த ஏரியானால அதிரப்பள்ளி கவர் பண்ண முடியல. மேபி நெக்ஸ்ட் இயர் வந்தேன்னா அதிரப்பள்ளி கவர். ஆனால் வால்பாறை இன்னொரு தடவை ட்ரிப் பண்ணி ஆகணும், ஏன்னா இங்கே நிறைய இடம் இன்னும் பார்க்கவே இல்லை. இங்கே வந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா 3 days தான் பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஸோ 1 day மட்டும் தான் இங்கே சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தோம். ஏன்னா இங்கே சுற்றி பார்க்குற பிளேஸ் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. பட் சுற்றி பார்க்குற அளவுக்கு பிளேஸ் இருக்குது. 2 days இருந்தால் நல்லாவே சுற்றி பார்த்துட்டு போகலாம், ஜாலியாக டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நேச்சரை என்ஜாய் பண்ணோன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரலாம், ஏன்னா இங்கே இடத்துல அவ்வளோ விஷயங்க இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, சின்ன கல்லாறு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் சின்ன கல்லாரில் வந்து 4 o'clock வரையும் தான் ஃபால்ஸ் ஓப்பன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் ஃபால்ஸ் அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது, சின்னதாக தான் இருந்துச்சு. யூடியூப்லேயும் சரி கூகுள் மேப்லேயே பார்த்தோன்னே ரிவ்யூ பார்க்கும்போது ஃபால்ஸ் சின்னதாக தான் இருந்துச்சு, பட் பிளேஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராஸ் லேண்டுன்னு ஏதோ ஒரு ஏரியா இருக்கான். ஸோ அங்கே போய் பார்க்கலான்ட்டு இருக்கோம். Day 2ல் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே லொக்கேஷன் எல்லாம் லாங்காக இருக்குது. ஸோ 20 km. பட் காட் ரோட்டில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், நம்ம எவ்வளோ தூரம் ஓட்டினாலும் பைக் ஓட்டினாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸே தெரிய மாட்டுது. இன்னொன்று என்னென்னா, எத்தனை கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணாலும் அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியவே மாட்டேதுன்னா, ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து இங்கே மேலேயே ரொம்ப ஒரு 100 and above kilometers ஓட்டியிருப்போம். பட் ஓட்டின ஒரு ஃபீலே கிடையாது. எதுவுமே தெரியல எங்களுக்கு, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இல்லை. ஃபுல்லாகவே நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு பொறுமையாக ஓட்டிட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு இடத்துக்கு ரொம்பவே மோசமாக இருக்குது. இது அக்கா மலையா, ஸ்பீடு பிரேக் மலையா, இல்லை ஆஃப் ரோட் மலையானே தெரிய மாட்டேது. ரேடியேட்டர் அங்கே போட் போட்டிருக்காங்க பாரு, என்ட்ரி ப்ராஹிபிட்டட்.